ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரச்செய்திய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலே நான் பேரானந்தம் அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மெய்யாகவே இந்த மாதத்தை ஆரம்பித்து 2 ஞாயிற்றுக்கிழமை நிறைவு செய்யும்படியால் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்துள்ளார். இந்த 3வது வாரத்திலும் உங்களை மீண்டும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். இந்த நாளில் தேவ ஆவியானவர் பாடல் மூலமாக நம்மை பரவசப்படுத்த போகிறார். துதி ஆராதனை மூலமாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த போகிறார். தேவ துதி மூலமாக கடந்த காலத்தில் காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி அதை எப்படி நிறைவேற்றி முடிக்க போகிறார் என்று சொல்லி நம்மோடு திட்டவட்டமாக பேச போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கும் இடத்திலே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து தேவ சமூகத்திலே வாசம் பண்ணுவது எத்தனை நல்லதும் ஏற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த 3ஆம் வாரம் ஆராதனையிலே தேவ ஆவியானவர் மகிமையாய் நமக்கிலே அசைவாடி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாயிருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன். சங்கீதம் 34 3ஆம் வசனம். அங்கே தாவீது பக்தன் இப்படியாக சொல்லுகிறான். வாசிக்க கேட்போம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. என்னோட கூட நீங்கள் யாவரும் நீங்கள் இருக்கும் இடத்துல இணைந்து வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் ஒருமனப்பட்டவர்களாக ஏகோபித்து தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவ தூதி மூலமாய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அப்படியே நாம் பெற்று சுதந்திரித்துக் கொள்வோம். தேவாவியான மகிமையான காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக தந்தையை உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை கனப்படுத்தி உம்மை புகழுகிறோம். இந்த நாளில் ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நீங்க எங்களை பரவசப்படுத்தி நீ மிகவும் மகிழ்ச்சிகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து செய்தி மூலமாக எங்களோடு இடைப்பட்டு பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். முதலும் நிறைவும் நீங்களாய் இருந்து பரிசுத்த ஆவியானவர் முழு ஆளுகை எடுத்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவர் நடந்து நான் சிறுக பெருக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இயேசுவின் ஈடற்ற இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே என்று சொல்லி இந்த பாடலை ஒரு சில சரணங்கள் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? என்னோடு கூட சேர்ந்து அல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே செங்கடல் தனி நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனி நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, நாள் வரையும் தயவாய் தயவாய்
இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதவரை உடன் சுதந்திரனாயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதவரை உடன் சுதந்திரனாயிருக்க. காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க நந்தியால் பாடிடுவோம் நந்தியால் பாடிடுவோம். நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். ஜீவனின் தியாகமாய் வைத்த பல கடும் சேவையோ மாறித்தார். ஜீவனின் தியாகமாய் வைத்த பல கடும் சேவையோ மாறித்தார். சேவை குறித்து சோதிடாது நிற்போம். சோதிடாது நிற்போம். செய்து வந்த சேவை குறித்து சோதிடாது நிற்போம். சோதிடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்து சுராஜனம் வருவார். வைப்போம் சந்திக்கவே சீயோனை ராஜனையே. சீயோனின் ராஜனையே. Yes, Lord. சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தீமைகளை
நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே, தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி சொல்லுங்க, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்த ஒரு மாற்றி நடத்துகின்றே, உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்த ஒரு மாற்றி நடத்துகின்றே. நன்றி, நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி பாடலாமா, நன்றி, நன்றி, yes Lord, எல்லா நன்மைக்கு நன்றி, 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 எல்லா நன்மைக்கு நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு, yes Lord, எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு மகிழ்வேன் இன்றைக்கு. அன்பு கூறுவேன் ஆண்டவரே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, yes Lord, ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையோ உன்னதமீரே, எபினேசரே, எபினேசரே, இதுவரையோ உன்னதமீரே, இதுவரையோ உன்னதமீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 எல்லோரி, எல்லோரி, என்னை கண்ணீரே நன்றியா, எல்லோரி, எல்லோரி, என்னை கண்ணீரே நன்றியா, என்னை கண்ணீரே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அசைவாடும் ஆவியே, தூய்வாயின் ஆவியே, அசைவாடும்
பாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இதமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. இந்த இதமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. Jesus, Rikavaladara Shandarabhalava. தேவாவியானவரே வலதுனி சந்தரபலனிரபலமா. தேவனுள்ள இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி. எந்த சூழ்நிலை இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. உனக்கு உன் தேவனாகிய கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்து நிறைவேற்றி முடிக்க மட்டும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி திரும்பவுமாய் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ சோர்ந்து போகாதே, கலங்கி மனம் உடைந்து போகாதே, உன் சிந்தனை பாரத்தினாலே உன்னை மூழ்கடித்து விடாதே. அவரை துதிக்க ஆரம்பி. துதிக்க துதிக்க தேவ கிருபை பெருகும். உனக்கு முன் எரிகோவின் கோட்டை போல நிமிர்ந்து நிற்கிறதான சகல காரியங்களும் மண் குவியலாய் மாறப்போகிறது. நீ உள்ளே பிரவேசித்து உன் ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் துதிக்கலாமே. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர் இன்னும் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் இன்னும் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். Jesus, hallelujah. என் தேவப்புள்ள, என் அன்பான தேவப்புள்ள, கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிற மகனே மகளே, இருக்கும் இடத்திலே தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை தூக்கி நிலைநிறுத்தி உன் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றும்படியாக அவர் இறங்கி வந்து விட்டார். அப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். எங்கள் மகா கருவையும் இறக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, மீதியான நேரம் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்து வார்த்தையை தியானிக்கிறவர்களே, என்னோடு என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படும்படியாக, பேசும்படியாக, ஒவ்வொருவரை உருவாக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்து நடக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களுக்குள் பெருகுவதாக என்று சொல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் கூட ஹல்லேலூயா உஷதரதி அந்தரபலதுரபை கபலதீரவ ஷதரபலதரவ ஹல்லேலூயா ஹல்லேலூயா திகரதரபலதரவ. ஓ ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இடத்தில் பேச போகிறார். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாட்கள் வந்தது என்று சொல்லி ஜீசஸ் திகரபலதரவ நாட்கள் வந்துவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கும் இடத்துல உன் பக்கத்துல யாரா இருந்தாங்க சொல்லு, அவனுடைய கையை பிடிச்சு சொல்லு, நாட்கள் வந்து விட்டது. என்ன நாட்கள் என்ன கேட்கிறாயா? காலகாலமாய் நீ காத்திருக்கிறது உன்னை விடாய்த்து போகும்படி செய்ததல்லவா அநேக வாக்குத்தத்தங்கள். அவைகள்
நிறைவேறும்படியான நாட்கள் வந்துவிட்டது. ஆமே. எடுத்துக்கொள்வோமா? உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கடத்தலை நீடித்து கலங்காதே, கடத்தலை மறந்துவிடு, கடத்தலை நீடித்து கலங்காதே, கடத்தலை மறந்துவிடு. கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், உங்கள் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார், உங்கள் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம்ம இயேசு கைவிடவில்லை, நம்ம இயேசு கைவிடவில்லை, உங்கள் இயேசு கைவிடவில்லை, உங்கள் இயேசு கைவிடவில்லை. ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, நாட்கள் வலது என்று சொல்லி இன்னைக்கு சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு வசனத்தை கூட நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20 வாசிப்போம், கேட்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து திட்டவட்டமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பக்கத்துல இருந்த கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. இனி உன்னுடைய துக்கங்கள் தொடர்ந்து உன்னை விரட்டி மூழ்கடிக்க போவது இல்லை, உன்னை நாசமாக்க போவதில்லை. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கேள்விக்குறியாய் வைப்பது இல்லை. உன் துக்கங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாட்கள் வந்தது என்று சத்தியம் சொல்வதிலே தவறு இல்லை, மிகவும் சரியானதுதான். ஆனால் இன்னும் ஒன்று நாட்களோடு சேர வேண்டும். அது என்ன தெரியுமா? அது நேரம். நாட்களோடு நேரமும் ஒன்றோடு ஒன்று கண்டிப்பாய் இணைந்து சேர்ந்திட வேண்டும். அப்பொழுதுதான் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே
தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியங்களாய் இருந்தாலும், தேவனுடைய திட்டமாய் இருந்தாலும் சரியாய் நிறைவேறும்படி அல்லது சரியாய் நிறைவேறி முடியும். அல்லேலூயா. இல்லை எனில் ஒன்று கூட நிறைவேறவே முடியாது. நாட்களோடு நேரம் சேர வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனம், 44வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 24, 42, 44. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த 2 வசனத்துல ஒரு பகுதியை அல்லது ஒரு சின்ன ஒரு சொல்லை நான் குறிப்பிட்டு உங்களுக்கு நான் காண்பிக்க வருகிறேன். இந்த நாளிகையிலே, நினையாத நாளிகையிலே, இந்த நாளிகை நினையாத நாளிகை. இந்த நாளிகை என்பது என்னன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு நான் விளக்கமாய் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நாட்கள் வந்துச்சு, அந்த நாட்களோடு நேரம் சேர வேண்டும். அந்த நாட்களும் நேரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டால் போதும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த காரியமாய் இருந்தாலும் அல்லது தேவனுடைய திட்டமாய் இருந்தாலும் நிச்சயமாக கண்டிப்பாக அது நிறைவேறிய தீரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாட்களும் நாளிகையுமான நேரமும் இணைந்து நிறைவேறின சில சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எப்படிங்க? நாட்களும் நாளிகையுமான நேரம் இணைந்து நிறைவேறின சில சம்பவங்கள். ஒரு 7 காரியங்களை பார்த்து இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து சுட்டி காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. முதலாவதான காரியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்மளுக்கு நன்றாய் தெரியும். ஆதாம் ஏவாளோடு தேவனாகிய கர்த்தர் சஞ்சரிக்கிற பேசுகிற காரியம். அதை தான் இந்த இடத்திலே இந்த நேரம், நாள், நேரம் இவைகளை ஒப்பிட்டு இணைத்து அந்த காரியங்களை நான் 7 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் சுட்டி காண்பிக்க போகிறேன். ஆதியாகமம் 3:8 சொல்லி இருக்கிறது, தினம் நாட்களும் நேரமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது, ஒவ்வொரு நாளும் டெய்லி அதாவது எவ்ரி டே அந்த நாளும் நேரமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்க முடிகிறது. ஆமென். இரண்டாவதான விஷயம் ஆதியாகமம் 8:20. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 8:20. சரியான நாளும் நேரமும் ஒன்றை ஒன்று சந்தித்த போது பேழையில் இருந்து வெளிப்பட்ட நோவாவும் அவன் குடும்பமும் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அரராத் மலையில் பலியை செலுத்துகிறார்கள். ஆமென். நல்லா கவனிச்சீங்க. அந்த நாளும் நேரமும் கரெக்டா மேட்ச் ஆகும் போது அரராத் மலையிலே பேழையிலிருந்து வெளிப்பட்ட நோவாவும் அவன் குடும்பத்தாரும் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்துறாங்க. மூன்றாவதான ஒரு விஷயம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதற்கொண்டு 44 வசனங்களிலே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காலங்கள் கடந்தாலும் யோசேப்பின் வாழ்விலே நாட்களும் நேரமும் ஒன்றை ஒன்று சந்திக்க ஆரம்பித்தவுடன் நாட்கள் கடந்துச்சு, விரியமாய் போயிடுச்சு. அல்லேலூயா. விலைக்கு குழியில போடப்பட்டான், விலைக்கு விற்கப்பட்டான், அடிமையா போனா, சிறைச்சாலையில போனா,
துன்பங்கள் துயரத்தை அனுபவிச்சா, மறக்கப்பட்டா எல்லாராலும். ஆனால் அந்த நாளும் நேரமும் ஒன்றை ஒன்று சந்திக்க ஆரம்பிச்ச உடனே எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிகாரியாகவும் பார்வோனுக்கு அடுத்தபடி உயர்ந்தவனாகவும் ராஜாவின் முத்துரை மோதிரத்தின் பெரும்படி செய்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ நம்முடைய வாழ்க்கையில நாளும் நேரமும் ரொம்ப 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 முக்கியம். நான்காவதான ஒரு விஷயம், ரூத் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரூத் 4:13 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல இழப்புகள், பல பயங்கரமான மன உளைச்சல், இவற்றின் மத்தியில் தான் நாட்களும் சரியான நேரமும் ஒன்றை ஒன்று சந்தித்த பின், அல்லேலூயா, ரூத்தின் வாழ்விலே இருந்ததான எதிர்காலத்தின் கேள்விகள் எல்லாம் பதிலாய் மாறி போவாசுக்கு மனைவியாய் மாறினார். ஆமென். Hallelujah. It's a God's time. It's a good time. Amen. அதோட சேர்ந்து நாளோடு கர்த்தருடைய நேரம் சேர வேண்டும், அவருடைய நாளிலே சேர வேண்டும். எவ்வளவு பெரிய பயங்கரமான மன உளைச்சல்கள், இழப்புகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விகளோடு இருந்தான். ஆனா அந்த நாளோடு it's a God's time. It's a good time. கர்த்தருடைய நாளிலே சேர்ந்த உடனே போவாசுக்கு மனைவியாய் எதிர்காலத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டார். ஐந்தாவதான ஒரு விஷயம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதற்கொண்டு 14 வசனங்களிலே ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவும் எலிசாவும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, எப்படிங்க, எலியா எலிசா 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து, 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. எங்க போனாலும் வந்தாலும், படுத்தாலும் சாப்பிட்டாலும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாளும் நேரமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது எலியா பரலோகத்துக்கு ஏறி போனா. அல்லேலூயா. அதன் பின் அதே நாளில் மீண்டும் நேரம் சேரும் போது, அந்த நாளோடு அந்த திரும்பி அதே நாள்ல திருப்பி வேறு ஒரு சமயம், ஒரு நாளிகை, ஒரு நாள் சேரும் போது எலிசா இரட்டிப்பாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆவதான ஒரு விஷயம், யோனா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோனா 2:10 இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்சீசுக்கு பிரயாணம் பண்ணின யோனாவை ஒரு பெரிய மீனை அனுப்பி விழுங்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஆமென். தர்சீசுக்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த கடல்ல ஒரு பெரிய மீனை ஆண்டவர் அனுப்பி அவன் விழுங்கு அப்படின்னு சொல்றாரு. விழுங்கிட்டு தேவனாகி கர்த்தர் சரியாய், அல்லேலூயா, சரியான ஒரு காலத்தை குறிப்பிடுகிறார், நாளை குறிப்பிடுகிறார், நாளிகை நேரத்தை குறிப்பிடுகிறார். அது 3ஆம் நாளோடு நேரத்தை சேர்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமதம் இல்லாமல் எதையும் அழகாய் நேர்த்தியாய் அதன் காலத்திலே செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. முன்னே செய்ய மாட்டார், பின்னே செய்ய மாட்டார், சரியான நேர வேளையிலே செய்கிற தேவன். அப்ப பாருங்க, 3 நாள் மீனின் வயிற்றுல இருந்தவர் அந்த 3ஆம் நாளோட ஒரு நேரத்தை சேர்த்த உடனே நினைவு பட்டணத்தின் கரையிலே அந்த மீன் வந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. 7ஆவதான ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் பார்க்க முடிந்தது. ஆவியானவர் சொல்லி காண்பித்தார். எப்படிங்க? மத்தேயு 28:1 6 வசனங்கள்ல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிகவும் முக்கியமானது. என்ன தெரியுமா? ஒன்று இருக்கு, அதுதான் நாள் நேரம்.
Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. A good day. It's a good time. It's a God's day. It's a God's time. Amen. Hallelujah. வந்த உடனே இவர் ரெண்டும் ஒன்னு மீட் பண்ணிட்டு சரியாய் சந்திச்ச பிறகு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோனாவை போல 3 நாள் பூமியின் ஹிருதயத்திலே இருப்பார் என்று சொன்னார் அல்லவா? சொன்னபடியே கர்த்தர் இந்த சரியான நாள் நேரத்தில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாளும் நேரமும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவதை வச்சு தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆமென். திரும்ப திரும்ப என்னடா ஒரு நேரம் 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 சொல்லிட்டு இருக்க, நாலு நேரம் சொல்றாரு. நாளைய நேரத்தையும் நம்ம பார்க்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை இது தவறான உபதேசமா இருக்குமோ என்ற ஒரு சின்ன சிந்தனை, சின்ன ஒரு கேள்வி ஒருவேளை உள்ளத்துல எழுப்பினா யாருமே தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். நான் அதை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டவரின் உயிர்த்தெழுதலாய் இருந்தாலும் வருகையாய் இருந்தாலும் சரியான நாள் நாளிகை வர வேண்டும். ஃபர்ஸ்ட் டே நாலு நேரம் ஓடிச்சு, 2வது நாள் நாளும் நேரமும் ஓடிச்சு, 3வது நாள் வந்தது நேரமும் அந்த சரியான நாளிகை. குட் டே, குட் டைம், காட்ஸ் டே, காட்ஸ் டைம். ஹல்லேலூயா. அதுதான் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுதுதான் அது உயிர்த்தெழுதலாய் இருந்தாலும் ஆண்டவர் திரும்பி வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வருகை ஆனாலும் அந்த நாள் நாளிகை வரும் பொழுதுதான் நிறைவேறும். ஆமென், ஆமென். இதை நான் நாள் என்றும் நேரம் என்றும் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலா இருந்தாலும் அவருடைய வருகையா இருந்தாலும் நாளும் வேணும், நேரமும் வேணும். ஆமென். அது ஒன்றை கொண்டு சந்திக்கும் பொழுது அங்கே அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது. அப்போ நாளிகையை தான் நாம் புரிந்து கொள்ளும்படியா நேரம் என்று நான் திரும்ப 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 உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு குறிப்பையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே போலதான் தேவனாகிய கர்த்தரும் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ளதான வாக்கு தத்தங்கள் நிறைவேறவும் நாளும் நாளிகையும் அதாவது நேரமும் கண்டிப்பாய் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை இதெல்லாம் நிறைவேறதுக்கு அந்த நாடு நேரம், அந்த நாளிகை தேவைப்படுதில்லை. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி தந்ததான வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாளும் நாளிகை அதாவது நேரமும் கண்டிப்பாய் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மை விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம். ஆபகு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபகு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. எடுத்துடனே சொல்லப்பட்ட குறித்த காலம் அதுதான் நாள். இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது அந்த நேரம். அந்த நாளும் நேரமும் சரியா மேட்ச் ஆகும் பொழுது அந்த காரியம் நிறைவேறும். ஆமென். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ரைட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் புரிந்து கொள்ளும்படி சில விஷயங்களை இன்னும் விளக்கமாக நான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தமக்கு சித்தமான காரியத்தை சித்தமானவருக்கு வெளிப்படுத்துகிறார், தருகிறார், நிறைவேற்றி முடிக்கிறார். இது வேதத்தின் சத்தியம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் வெளிப்படுத்துற காரியம் இல்ல, எல்லாருக்கும் தருகிறதும் இல்ல, எல்லாருக்கும் நிறைவேற்றுறது இல்ல. அது யாருக்கு செய்யறாருன்னா தனக்கு சித்தமானவர்களுக்கு. அல்லேலூயா. தன்னுடைய சித்தத்தின்படி சித்தமானவர்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு,
தருகிறாரு, நிறைவேற்றி முடிக்கிறார். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் சொல்லி அருளிய அநேக ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் காலம் கடந்து போயிருக்கலாம். அநேக வாக்குத்தத்தங்களை நீ பெற்றிருக்கிறாய். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய குடும்ப காரியத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து, உன் வருமானங்களை குறித்து, உன் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, உன் கணவனுடைய காரியங்களை குறித்து, உன் மனைவியின் காரியங்களை குறித்து, அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அநேக வாக்குத்தத்தங்களை உனக்கு தந்திருக்கிறார். ஆனால் அது காலம் கடந்து நிறைவேறாமல் போயிருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால நீங்கள் மனம் சோர்ந்து போய் உங்கள் ஆத்துமாவிலே விடாயித்து இனி எங்கு இவைகள் நிறைவேற போகிறது என்று சொல்லி ஜெபத்தை கூட நீங்க ஒருவேளை நிறுத்தி இருக்கலாம். அல்லது உங்களுடைய விசுவாசத்தை விட்டே நீங்கள் நிலை குலைந்து போயிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர், அதாவது உங்கள் மீட்பர், உங்களை பார்த்து திட்டவட்டமாய் சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அருளிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு அநேக விஷயங்கள் இருந்ததாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு தனிப்பட்ட முறையில ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கலாம். அது நிறைவேறலைன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப மன உளைச்சல்ல போய் சிதறி போன சிந்தனைகளினாலே உன்னை நிறைத்து உன் ஆத்துமா விடாயித்து போயிருக்கலாம். ஒருவேளை வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லி செபித்துக் கொண்டிருந்த ஜெபத்தை கூட நீ விட்டு இருக்கலாம். உன் விசுவாசத்துல நீ தடுமாறி போயிருக்கலாம். இன்றைக்கு தேவ கர்த்தர் உன் மீட்பர் உன்னை பார்த்து திட்டவட்டமாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு நாள் நிறைவேறல? ஏன் இவ்வளவு நாள் நிறைவேறல? நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கு தான் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நாள் வந்தது என்று சொல்லி, அல்லேலூயா, நாள் வந்தது என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசாயா 60:20 நான் வாசிக்க கேட்கும் அல்லவா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பான். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். நாள் வந்தது. உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு, மன சஞ்சலத்துக்கு, துயரத்துக்கு, சிந்தனை சிதறி போன காரியத்திற்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு பதிலை கொடுக்க வந்து விட்டார். நீ இருக்கும் இடத்திலே, உன் வீட்டுக்குள்ளாக, உன் வீட்டின் அறைக்குள்ளாக தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் வந்து விட்டார். உனக்கு பதில் கொடுக்கும்படியாக, உனக்கு பதில் கொடுக்கும்படியாக வந்து விட்டார். சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களோடு பேசும்படியாக, உங்களோடு கூட உங்கள் கரத்தை பிடித்து உங்களை ஆற்றி தேற்றி உருவாக்கி வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய மூத்த மகன் பிறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு அழகான ஒரு பாடலை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அந்த பாடலை பாடி மற்ற பகுதிக்குள்ளாய் உங்களை நான் நடத்துவதிலே நான் பேரானந்தம் அடைகிறேன். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி யோபு பக்தன் சொன்னான் அல்லவா? அந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் இந்த பாடலை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அந்த பாடலை நாம் பாடுவோமா? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும்
சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது, அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. சோர்ந்து போன உள்ளமே நீ கலங்கி தவித்திடாதே, சோர்ந்து போன உள்ளமே நீ கலங்கி தவித்திடாதே, கலங்கி தவிக்கும் உள்ளமே நீ இயேசுவை நோக்கி பார்த்திடு, என் இயேசுவை நோக்கி பார்த்திடு. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயம் கிடைக்க பண்ணிடோ, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயம் கிடைக்க பண்ணிடோ, விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சமாய் மாறிடுமே, அது ஜீவ விருட்சமாய் மாறிடுமே. என் தேவன் சகலத்தை செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. ஏற்ற காலத்தில் செய்திடுவார், உன்னை அதிசயம் காண செய்திடுவார், ஏற்ற காலத்தில் செய்திடுவார், உன்னை அதிசயம் காண செய்திடுவார். யாவரையும் நன்மை கேளுவாய், நிச்சயம் செய்து முடித்திடுவார், உனக்கு நிச்சயம் செய்து முடித்திடுவார். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது, அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது, அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடவே தடைபடாது. தேவ பிள்ளை நல்லா நீ புரிஞ்சிக்கோ, ஒரு நாளும் தடைபடாது. காலம் கடந்து போகலாமே, நாட்களும் நாடுகை கடந்து போகலாமே, நிமிஷந்தரவலமா உன் வாழ்க்கையிலே தேவனாகி கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். Amen. Hallelujah. Jesus. Thank you, wonderful name of the Lord. ஷமோதனிர வக்கந்தரவலமா உன் கையை பிடித்து உன் வீட்டின் அறைக்குள்ளாய் வந்து சொல்லுகிறான், நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஏன் இவ்வளவு காலம் நான் சோர்ந்து போகும்படியாக, என் ஆத்துமா விடாய்ந்து போகும்படி, என் சிந்தனைகள் பாரம் கொள்ளும்படி ஏன் இவ்வளவு காலங்கள் கடந்தது என்று சொல்லி உனக்குள் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது அல்லவா? பல முறை அதற்கு விடையை தேடியும் பதில் கிடைக்காமல் நீ சோர்ந்து போனாய், ஜெபத்தை நிறுத்தினாய், உன் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனான். இன்றைக்கு உன் மீட்பர் உன்னை பார்த்து சொல்லுகிறான், ஏன் என்ற கேள்விக்கு பதிலை கொண்டிருக்கிறான். கர்த்தர் அருளின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு அநேக பொல்லாத ஆவிகள் போராடி கொண்டே இருந்ததா. அநேக மனிதனுடைய தீய எண்ணங்கள் நிறைவேறக்கூடாதபடி தடுத்து கொண்டிருந்ததா. Jesus. Oh, thank you, power the Lord. Hallelujah.
பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் தீய மனிதனுடைய தீய சிந்தனைகளும் இத்தனை காலங்கள் போராடி கொண்டிருந்தது. நீ ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் சும்மா இருந்தாருங்க, ஏன் தீவிரமாய் செயல்படல, ஏன் மௌனமாய் இருந்தாரு, என் மனசுல எவ்வளவு வேதனை வந்தது தெரியுமா, என் சிந்தனை எவ்வளவு பாரத்தோட இருந்தது தெரியுமா, என் ஆத்துமா விடாய்த்து போனது அவருக்கு தெரியாதா? நான் ஜெபத்தை விட்டுட்டேன், ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவாகட்டும் என்று ஜெபத்தை விட்டுட்டேனே, என் விசுவாசத்தை விட்டுட்டேனே, தளர்ந்து போயிட்டேனே, சோர்ந்து மனம் உடைந்து போயிட்டேனே. இதெல்லாம் அவருக்கு தெரியாத என் அன்பு சகோதரி சகோதரியே, ஓ என் அன்பு மகனை மகளை தப்பி தகுச்சி எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். ஏன் மௌனமாய் இருந்தார் என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், அந்த நாளும் நாளிகையான நேரமும் வரவில்லை, எனவே அவர் மௌனமாய் இருந்தாராம். இந்த சத்தியத்தை ஏன் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார் தெரியுமா? நாள் வந்தது என்று சொல்லி, ஓ ராஷா கலதி அந்தரம கலதி நமோ சந்தரவலதிரமா ரிவாதுனி கந்தரவல மௌதினிலமா. பொல்லாத ஆவிகளை அடிக்கிற நாளும் நேரமும் வந்து விட்டதா? பொல்லாத மனிதனுடைய சிந்தனைகளை சிதறடித்து அவர்களை நிர்மூலமாக்கும்படியான நாளும் நாளிகை வந்து விட்டதா? எனவேதான் உன்னோடு கூட நாள் வந்தது என்று சொல்லி இந்த சத்தியத்தின் மூலமாய் பேசுகிறார். நீ கலங்கி தவித்து சோர்ந்து போனது உண்மைதான். இனி எங்க நிறைவேற போவது என்கிறதான நினைவில் முடிவுக்குள் வந்தது உண்மைதான். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் கர்த்தருடைய சரியான நாள் நேரம் ஒன்றை கொண்டு சந்திக்கிற அந்த சமயம் வரவில்லை. எனவே நான் மௌனமாய் பொறுமையாய் அவர் காத்திருந்தார். இனி அவர் காத்திருப்பது இல்லை, இனி அவர் பொறுமையாய் இருப்பது இல்லை, மகா தீவிரத்தோடு கூட செயல்பட போகிறார். ஏன் தெரியுமா? It's a God's day, it's a God's time. ஒன்னு மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஷபுலதி கரதி அத்தரவலதி ரவலவா ரிபாலதுனி சந்தரவலதி விக்கத்தரவலவா. என் அன்பு தேவப்பிள்ளை, இனி எந்த ஒரு பொல்லாத ஆவியும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் போராடி எழும்பி நிற்க முடியாது. அது பலன் கொண்டதாய் இருக்க முடியாது. எந்த தீய மனிதனுடைய தீய சிந்தனைகளும் இனி அதை தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் நிரந்தரமாக்கி விட்டார். இதுவரைக்கும் தீவிரமாய் செயல்பட்ட அனைத்தையும் ஒரு தீயை அணைத்து போடுவது போல கர்த்தர் அணைத்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இருக்கிற இடத்துல சொல்லு ஹல்லேலூயா. ஷாரகா புதிகா மொக்கலதிரவா ரிபம்மலதுர புஷ்கலது கவலதுரிதிரவலவா. தேவனாகிய கர்த்தர் மகளே மகனே, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ பிள்ளை பெற்றெடுக்கும்படியாய் அநேக நாட்களாய் காத்திருக்கிறாயா? நீ அதிகமாய் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து விட்டாயா? உன் தேவனாகிய மீட்பர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஓ ராஷத்ரவலதிரவலவா, உனக்கு குழந்தை வாக்கியத்தை தருகிறாரா? நீ இப்பொழுதே ஓ நீ சுதந்திரமாய் பெற்றுக்கொள். இனி தீய ஆவிகள் போராட முடியாது, தீய மனிதனுடைய எண்ணங்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல இருந்திருக்கிற ஓ தேவ மகளே, உன் சரீர சுகத்தை குறித்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல சொல்லிட்டு நீ வேதனையோடு காத்திருக்கிறாய். உன்னை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சுகம் அடைவது ஆதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். இனி தாமதிப்பது இல்லையா? நீ சுகத்தை பெற்றுக்கொள். மருத்துவருடைய மருத்துவ அப்படி சிந்தனை ஆற்றல்களை காயப்படுத்தி இருக்கலாம். மருத்துவர்கள் எது சொல்லினால் அதை பொய்யாய் அபத்தமாய் மாற்றி உன் சரீர தேகத்திலே உன் சரீர உள் அமையத்தில் வெளியாமைத்தில் சுகத்தை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த ஆவிகளை நீ போராட முடியாது, ஜெயிக்க முடியாது. எந்த மனிதனுடைய தீங்கான எண்ணங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி உன் மீட்பவரை பார்த்து சொல்லுகிறார். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். எல்லா தீங்குகளையும்
அழித்து நிர்மூலமாக்கி விட்ட தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உன்னை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சப்புதனிரபலவா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கை விடுவது இல்லை என்கிறார். ஆதியாகமம் 28:15 கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை. ஒருவேளை உன்னை விட்டு விலகி போயிட்டாரோ நீ நினைச்சதில்லை. இல்லை 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 இல்லவே இல்லை. இஸ்ரவேலே, இவைகளின் இல்லை, நீ என் தாசன், நீ எல்லாம் மறக்கப்படுவது இல்லை. உன்னை மறக்கிறது பிள்ளை. God's time, God's day உன்னோட மீட் பண்ணாம இருந்தது இப்ப மீட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளில் அந்த நேரம் ஒன்றை விட்டு சந்திச்சுட்டு இனி ஒருவரும் உன்னை மேற்கொள்ள போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தடுத்து நிறுத்த ஒருவரால் முடியாது. அப்படியே நாம் இருக்கிற இடத்துல தேவ பிள்ளை கண்களை மூடிக்கோ. நாம் ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நாள் வந்தது என்று சொன்னார். உன் வாழ்க்கையிலே நாளை வர வைத்து விட்டார். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். பெருவிழத்தை திசை திருப்பி விடுவது போல உன் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உன் முன்பக்கமாக திருப்பி விட்டார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுவேவா, துதி உமக்கே கிட்டுமே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யாபேஷை ஆசீர்வதித்தவர், இஸ்ரவேலின் கூட்டத்தை ஆசீர்வதித்தவர், உன்னை என்னை நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, wonderful name of the Lord. அப்பா தகப்பனே, இந்த நாளில் நாள் வந்தது என்று சொல்லி எங்களோடு திட்டவட்டமாகி பேசி சத்தியத்தை சத்தியமாய் அந்த வேத வசன ஆதாரங்களோடு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பொறுப்பெடுத்து என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத அமைப்புகளை அழித்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தீய மனிதர்களை தீய சிந்தனைகளை அழித்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாளில் அந்த நேரத்தை ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஆண்டவரை சந்திக்கும்படியாக உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரை ஆரம்பித்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். பதில் கொடுத்து விட்டேன், என் சனத்தை ஆசீர்வதித்து விட்டேன். அதற்காக வந்து ஸ்தோத்திரம் ஐயா.
Yes Lord. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அநேக காலங்களாக நீ ஒரு நல்ல வேலையிலே போய் சேர வேண்டும் என்று காத்திருக்கிறாயா? Yes Lord. என் அன்பு சகோதரனே, அநேக காலங்களாக ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறாயா? ஏராளமான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணார், பதில் ஒன்றும் சரியாய் உனக்கு கிடைக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஓ ரஷத்தன விலவதிரவலவதிரவா, உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க நாள் வந்து விட்டது. என் மகனே, நீ சோர்ந்து போகாதே. ஓ ரஷதர ஸ்தோத்திரத்தோடு என் சமூகத்தை காத்திரு. ஒரு நல்ல இடத்திலே, ஒரு நல்ல உத்தியோகத்திலே, நல்ல ஒரு சம்பளத்திலே நீ எதிர்பார்த்து வாஞ்சிப்பதை காட்டிலும் அதிகமாய் நான் உனக்கு செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you, wonderful name of the Lord. Shakara makala valaduri shakara valadira valava. Oh rivaladura oshandara oduri vikandara valadira valava. Rivaladuri shandara makala valadira valava. எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் மக்களை இறங்கி வந்து எங்களோடு நீ பேசியதை பட்டு எங்களை ஆற்றி தேற்றி மீண்டுமாய் எங்களை உயிர்ப்பித்து நிலைநிறுத்தியதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள் மீண்டுமாய் நம்பிக்கையை உண்டாக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாள் வந்ததை என்று செய்தி மூலமாக எங்களுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள வழிவாசலை உண்டாக்கி கொடுத்த தேவனே ஒரு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த இயேசுவின் ஈரற்றிய நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி உங்களை வாழ வைத்து சாட்சியாய் மாற்றுவாராக. ஆமென். ஆமென். God bless you. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நாள் வந்தது என்று சொன்னவர் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God bless you. வேறு ஒரு விசை உங்களை மீண்டுமாய் சந்திக்க காத்திருப்பது உங்களுடைய ஆவிக்குரிய தகவல். God bless.